Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Google Payல உள்ள UPI Liteனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இந்த subscribe பட்டனை கிளிக் செய்து subscribe செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த UPI Lite ஒரு வாலெட் போல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுல 2000 ரூபாய் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த UPI Liteோட யூஸ் என்னன்னா, Google Payல மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏதாவது சர்வர் எரர் அப்புறம் டெக்னிக்கல் இஷ்யூனால சம்டைம்ஸ் மணி சென்ட் ஆகாது. அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நம்ம இந்த UPI Lite யூஸ் பண்ணி UPI பின் கூட என்டர் பண்ணாம ஈஸியா மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த UPI Liteல மணி எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க Google Payயை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு மேல ரைட் சைடுல இருக்க ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இதுல UPI Lite இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல என்னன்னா, இந்த UPI Liteல எவ்வளவு அமௌண்ட் சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இதுல என்டர் பண்ணுங்க. இதுல மேக்ஸிமம் 2000 ரூபாய் வரை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் என்னன்னா, இந்த UPI Lite யூஸ் பண்ணி 500 ரூபாய் வரை பின் நம்பர் இல்லாம, அதாவது UPI பின் நம்பர் இல்லாம மணியை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு 700 ரூபாய் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 500 ரூபாய் சென்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் 200 ரூபாய் சென்ட் பண்ணிக்கோங்க. இப்படி மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது UPI பின் தேவையில்லை. அப்புறம் கீழே டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம்னு உங்க அக்கௌண்ட் ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கட்டும். இது உங்களுக்கு 2 அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதுல எந்த அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆகணுமோ அந்த அக்கௌண்ட்டை இந்த சிறிய ஆரோவை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் பாருங்க, இந்த பாக்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல 100 ரூபாய் ஆட் பண்றேன். இல்ல 2000 ரூபாய் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே இருக்க ஆட் 100 இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் Google Pay UPI பின்னை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, UPI Liteல 100 ரூபாய் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த UPI Liteஐ கிளிக் பண்ணா உங்க UPI Liteல உள்ள பேலன்ஸ் ஷோ ஆகும். அப்புறம் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த UPI Liteல 2000 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணி வச்சிருக்கலாம்னு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த UPI Liteல உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் காலி ஆயிடுச்சுன்னா திரும்பவும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அமௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த UPI Liteல அமௌண்ட்டை எப்படி ஆட் பண்றது அதை தான் பார்த்திருக்கோம். இனி என்னன்னா, இந்த UPI Lite யூஸ் பண்ணி அமௌண்ட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணி அதுல 1 ரூபாய் சென்ட் பண்றேன் பாருங்க. அப்புறம் கீழே UPI Liteன்னு ஷோ ஆகுது பாருங்க. இப்போ நீங்க 500 ரூபாய்க்கு மேல அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா இந்த UPI Lite ஆப்ஷன் ஷோ ஆகாது. இப்போ நீங்க UPI Lite மூலம் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சிறிய ஆரோவை கிளிக் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க பே ஒன் பின் ஃப்ரீ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ மணி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இதுக்கு UPI பின் தேவையில்லை. ஏன்னா நான் UPI Lite மூலம் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு UPI பின் தேவையில்லை. அப்புறம் இந்த UPI Liteல நீங்க ஆட் பண்ண அமௌண்ட்டை திரும்ப உங்க அக்கௌண்ட்லயே சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த UPI Lite ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ்ல மேல இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இதுல delete UPI Lite இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, இந்த அமௌண்ட் உங்க எந்த அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சோ அந்த அக்கௌண்ட்டுக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்க delete இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.